இன்று நமது சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற துர்ப்பாக்கியமான ஒரு நிலை என்ன தெரியுமா? மார்க்க உரைகளை கேட்பதை ஒரு வகையான கோணத்தில் இன்று நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். என்ன கோணம்? சொல்லப்படுகிற விடயம் பார்க்கப்படாமல் சொல்லப்படுபவரை பார்த்து எமது சமுதாயம் பழகிவிட்டது. ஒரு இஜ்திமா, ஒரு தர்பியாவுக்கு இன்னார் வருகிறார் என்றால் அதை கேட்பதற்கு வருகிற கிரௌடும், இன்னார் வருகிறார் என்றால் அதனை கேட்பதற்கு வருகிற கிரௌடையும் பார்க்கிற பொழுது இன்று மார்க்க உரைகளும் தர்பியா நிகழ்ச்சிகளும் அதே மாதிரியாக மார்க்க விளக்க வகுப்புகளும் ஆட்களை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிற ஒரு நிலையை சமுதாயத்தில் பார்க்கிறோம். எல்லா பேச்சாளர்களும் அறிவாளிகள் அல்ல, எல்லா அறிவாளிகளும் பேச்சாளர்களும் அல்ல. இரண்டையும் சேர்த்து ஒரு சிலருக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். பேசவும் முடியும், நல்ல அறிவும் இருக்கும். எல்லா பீரங்கி பேச்சாளர்களும் அறிவாளிகள் அல்ல. ஆனால் அறிவாளிகள் நடத்துகிற கிளாஸுகளுக்கு, வகுப்புகளுக்கு, அவர்களுடைய மார்க்க உபன்யாசிகளுக்கு ஆட்கள் வருவது குறைவு. இந்த நிலை நமது சமுதாயத்தில் தான் இருக்கிறது. ஆட்களை வைத்து தீர்மானிப்பது. அவர் வந்தால், அன்பு ஒரு சகோதரர் எழுதினார், உலமாக்களுக்கும் ரசிகர் மன்றமா என்று சொல்லி நல்ல ஒரு ஆர்டிக்கல். நடிகர்கள் நடிகைகளுக்குத்தான் ரசிகர் மன்றம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று நமது சமுதாயத்தில் உருவாகி இருக்கிற நிலை, உலமாக்களுக்கும் ரசிகர் மன்றமா, இன்னார் வந்தால் அந்த இஜ்திமா நல்ல கிரவுட் ஆகும் என்கிற ஒரு அபிப்பிராயம் இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது. இது தவறான ஒரு நடைமுறை. அந்த நடைமுறை மாற்றப்பட்டு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாம் வருவது உலமாக்களுக்காக அல்ல, சொல்லப்படுகிற அந்த மார்க்க கல்விக்காகங்கிற நிலை நமது சமுதாயத்தில் மாற வேண்டும். அப்பொழுது அந்த சமுதாயம் வெற்றி பெறும் என்கிற செய்தியை புரிந்து மார்க்க கல்வியில் போதிய கவனம் எடுத்து மார்க்க கல்வியை கற்று அதன்படி செயற்பட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக.